சூப்பராக பண்ணியிருக்காரு. அதுக்கு நல்ல ஒரு பலத்தை கைத்தறல் கொடுத்துருங்க. ஸோ இன்றைக்கி வர முடியல அவரால். நேற்று கால் பண்ணி நான் கேட்டேன். எனக்கு வீடியோ காலில் வந்தார் கார்த்தி. நான் ஆஃபீஸர் தான் கூப்பிடுவேன். நான் இந்த படத்தில் வந்து 2 பேருமே நாங்கள் வந்து ஆஃபீஸர் தான் கூப்பிட்டுப்போம். ஆஃபீஸர் இந்த மாதிரி நான் வந்து கேரளாவில் மாட்டிக்கிட்டேன், வர முடியல அப்படின்னாரு. நான் சொன்னேன், கார்த்தி இது உனக்கான படம், நீ வந்து கண்டிப்பாக நீ வரணும் அப்படின்னேன். இல்லை ஆஃபீஸர், செட்டு வந்து எனக்காக தான் போட்டிருக்காங்க, நான் மெயின் கேரக்டர் பண்ணிகிட்டு இருக்கிறதுல 2 நாள் தான் ஷூட் இருக்குது, என்னால் வர முடியாது, டீம்கிட்ட எல்லாத்திட்டையும் சாரி சொல்லிடுங்க, கெஸ்ட் எல்லாத்திட்டையும் சாரி சொல்லிடுங்க அப்படின்னாரு. ஸோ அவருக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன் அந்த இடத்துல, கார்த்திக்காக. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி சாரி சார், ப்ரொடியூசர் சார், எல்லாத்துக்குமே சாரி. ஸோ நான் வாய்ஸ் பேசுவேன்னு சொன்னால ஒரு 2 வாய்ஸ் நான் பேசலான்றேங்க. ஓகேவா? பேசலாமா? சரி, ஓகே. ஃபஸ்ட்டு இந்த நிகழ்ச்சிக்கு நம்மளுடைய மக்கள் செல்வம் விஜய் சேதுபதியை கூப்பிடலாம். எல்லாருமே வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பா, யார் அந்த பொண்ணு திவ்யா அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த படத்தில் வந்து ஆக்சுவலாக வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல. எனக்கு வந்து எல்லா படத்துலையும் ஹீரோயின் பார்த்து வந்து ஹீரோ பொறாமப்படுவாப்பில். ஆனால் ஒரு ஹீரோயினே பொறாமப்பட்ட படம் இந்த படம் தான். ஏன்னா கார்த்தி அவ்வளோ அழகாக இருப்பாப்புல. திவ்யா வந்து என்கிட்ட சொல்லிட்டே இருக்கும், கார்த்தி செம்ம அழகாக இருக்காப்புல அப்படி சொல்லுவாங்க அவங்க. அவங்க ஆக்சுவலி வந்து அவங்களுக்கு தமிழ் கம்மியாக தான் தெரியும். நானாக புரிஞ்சுக்கிட்டேன், இந்த பொண்ணு சைட் அடிக்குது போல் அவங்கள அப்படின்ட்டு. ரொம்ப நன்றி எல்லாத்துக்கும். சிறப்பு விருந்தினர் எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ. கைத்தண்ணி வந்து வாய்ஸ் முடிச்சு இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் வந்து ஒரு நல்லா வந்திருக்கு. நான் நினச்சதை விட ரொம்ப அருமையாக இருக்குது. நான் அப்போது டப்பிங்லேயே பார்த்தேன். ரொம்ப நல்லா அருமையாக இருந்துச்சு மூவி வந்து. ஏற்கனவே பத்மராஜா சார் வந்து மாசாணின்னு ஒரு மூவி பண்ணியிருக்காங்க. இது 2வது படம். ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதில் நடித்த நடிகர்கள் எல்லாருமே வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து வெற்றி பெற என்னுடைய நல்ல வாழ்த்துக்கள். அப்புறம் இது ப்ரெஸ் மீட், நீங்கள் ப்ரெஸ் அவங்க தான் வந்து நீங்கள் இந்த படத்தை வந்து இன்னும் பெருசாக கொண்டு போகணும். உங்கள் கையில் தான் இருக்குது இந்த படம் வெற்றி பெறதுக்கு. மக்கள் நீங்களும் எல்லாருமே போய் நீங்கள் தியேட்டரில் பாருங்கள் படத்தை. இது பெரிய அளவில் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். என்னோட பேர் திவ்யா தாமஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஹேவ் டு சே தேங்க்ஸ் டு டைரக்டர் சார் அண்ட் ப்ரொடியூசர் சார். என்னை இந்த மூவியில் சூஸ் பண்ணதுக்கு ஒரு ரொம்ப நன்றி. அண்ட் ஷஹாவுதீன் சேட்டா த்ரூ அவுட் தி மூவி என்னை ஹெல்ப் பண்ணிட்டு, அதனால அவருக்கும் நன்றி. பின்னே டைரக்டர் சாரோட ஒய்ஃபு, அவருக்கு என் அம்மா மாதிரி இருந்துச்சு. ஃபுல் டைமும் சீனில் என் கூட தான் இருந்துச்சு, அதனால நன்றி. பின்னே இல்லை சாரி, எனக்கு தமிழில் கொஞ்சம் தான் வருது, அதனால தான் இப்படியெல்லாம். அப்போ தேங்க்யூ, தட்ஸ் ஆல், தேங்க்யூ. இந்த படத்தில் நான் ஒரே ஒரு சாங் தான் பண்ணியிருக்கேன், கருடா சாங்கு. ஆக்சுவலாக அந்த சாங்கு நம்ம பத்மராஜ் சார் பற்றி தான் நிறையா சொல்லணும். இந்த மாதிரி ஒரு டைரக்டருக்கு எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் போராடி இன்றைக்கி வந்து அடி ரஞ்சு கொண்டிருக்காரு. ஏன்னா அவர் ஒவ்வொரு விஷயமும் என்கிட்ட ஷேர் பண்ணார், இப்படி ஆச்சு அப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு. இவர் வந்து ஃபீல்டில் வந்து நிறையா படம் பண்ணணும், நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுக்கணும். எனக்கு அது மட்டும்தான் என்னோடய ப்ரேயராக இருக்கும். அந்த சாங் பண்ணும்போது கார்த்தி வந்து டூப் போடுற பையன்னு சொல்லும்போது எனக்கு வந்து ஃபஸ்ட்டு அந்த பையனோட டெடிக்கேஷனு, அவனோட ஆக்டிங் சத்தியமாக அடுத்த இப்போ ஜென்ரேஷனில் அடுத்த ஹீரோ, அப்கமிங் ஹீரோ யாருன்னா கண்டிப்பாக அவன் வருவான். ஏன்னா அவன்கிட்ட நிறையா திறமை இருக்குது. பட் நான் சொல்கிறேன், ஏன்னா நான் வந்து 15 வருஷமாக ஒர்க் பண்ணுறேன். பட் வந்து எனக்கு வந்து அந்தளவுக்கு கெஸ் பண்ண திரும்பன்னு தெரியல. பட் என் கூட ஒர்க் பண்ண வரைக்கும் செம்ம டெடிக்கேஷன், நல்ல பையன். அவனை ரசித்து ஒரு ஷாட் வைக்கிற அளவுக்கு அவன் டெடிக்கேஷனாக இருந்தான். அப்புறம் 3 சாங் 4 சாங் பண்ணுறதா இருந்தோம். சின்ன பிரச்சனைனால நான் வேறு சாங் ஊருக்கு போயிட்டேன், அதனால வேறு சாங் கொடுத்துட்டாங்க. பட் அந்த ஒரு சாங்லேயே எனக்கு இந்த சாங்கை கொண்டு போய் ஆக்சுவலி இந்த சாங்கோட ஃபுட்டேஜ் ஒரு சின்ன கிளிப்ஸு இன்னொரு கம்பெனியில் நான் காட்டிட்டு இந்த சாங்கை கிளிப்ஸை பார்த்தேன். எனக்கு சிங்கிள் கார்டு கொடுத்தாங்க, ஹிந்தி அண்ட் தமிழ் டபுள் லாங்குவேஜ் சிங்கிள் கார்டு கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த சாங் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான சாங். படமும் ரிலீஸ் ஆகணும். அவருக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ரொடியூசர் சார். அவருக்கு நல்லா சப்போர்ட் பண்ணி சீக்கிரமாக படத்தை ரிலீஸ் பண்ணுங்கள். அடுத்த படம் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து நல்லா பண்ணணும். நன்றி, வணக்கம். நன்றிகள் யாருக்கும். நான் வந்து ஹீரோவோட தாய்மாமா கேரக்டர் பண்ணியிருக்கேன் சார். ஸோ நல்ல காமெடி ஹியூமரு. ஸோ ஒட்டுமொத்த காமெடியனும் நிறைய பேரை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க சார். இதில் டைரக்டரு, ப்ரொடியூசர் சார், சூப்பர் சார். எல்லா காமெடி நடிகர்களுக்கும் நான் இது தரணும்னு சொல்லிட்டு மீனா வெங்கடாச்சலம் சார் வந்து அவ்வளோ இது பண்ணாங்க. அவங்களும் ஃபேமிலியாக வந்து எல்லாருமே வந்து கூட வந்து அரவணைச்சி எங்களெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க சார் ஷூட்டிங் ஸ்பாட்லலாம். அதே மாதிரி சார் பத்மராஜ் சாரோட ஒய்ஃப் எனக்கு அம்மா மாதிரி அவங்கெல்லாம் அவ்வளோ அரவணைச்சாங்க. அவங்க மகன் ஜெகன், அவங்க எல்லாமே டோட்டல் டீமே எங்களை வந்து ஒரு ஃபேமிலியாக தான் பண்ணோம். ஸோ அருமையான படம். ப்ரெஸ் அண்ட் மீடியாஸ் வந்து இந்த மாதிரி படங்களை ஆதரித்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். ஹீரோ கார்த்தி சார், அவரையும் சொல்லணும், வரல இந்த தருணத்தில். சூப்பராக நடிச்சிருக்காரு, எக்ஸலண்ட்டாக. உடம்பு வந்து அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணுவாருங்க அவர்.
சூப்பராக இருப்பார். ஸோ ஹீரோயினி திவ்யா அருமையாக பண்ணியிருக்காங்க. ஸோ என்டையர் டீம் மொத்த பேருக்குமே எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படம் மிக சிறந்த வெற்றி படமாக வரணும்னு எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணுங்கள். நன்றி சார், வணக்கம், தேங்க்யூ. கில்லி ஒரு வெற்றி படம், மாப்பிள்ளை ஒரு வெற்றி படம். 2 வெற்றி படத்தை இணைந்து கில்லி மாப்பிள்ளைன்னு வச்சுருக்கார். ஹீரோ நல்ல அழகாக இருக்கார். அதாவது கேரளாவில் படம் பண்ணிகிட்ருக்கார். வாழ்த்துக்கள், நன்றி. பொதுவாகவே எங்கள் ஆடியோ ஃபங்க்ஷன் விழாவுக்கெல்லாம் நடிகர்கள் ஹீரோக்கள் வருவாங்க, ஹீரோயினே தான் வர்றதில்லை. அதுக்கு ஒரு காசு கேட்குறாங்க, ப்ரொமோஷனுக்கு வரணும். அவங்க ப்ரொமோஷன் வர்றதுக்கு நாம் காசு கொடுக்கணும். ஆனால் இன்றைக்கி ஹீரோயினி சந்தோஷமாக வந்து உட்காந்துருக்கு. நான் வாழ்த்துக்கிறேன். நல்ல அழகாக 2 பேரும் பொருத்தமாக இருந்தாங்க, ரொம்ப அழகாக இருந்தாங்க. சாங்ஸ் பியூட்டிஃபுல் சாங்ஸ், அழகாக இருந்தது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் அப்படி ஒரு அழகாக சாங்கை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தேன். எடிட்டிங் ஷார்ப்பாக பிரமாதமாக கட் பண்ணியிருந்தாங்க. ரீரெக்கார்டிங்காக நல்லா இருந்தது. டைரக்டர் நடிகர்களை வேலை வாங்கியிருக்கார், சிறப்பாக நடிக்க வச்சுருக்கார். அது ரொம்ப முக்கியம். எல்லாரையும் அரவணைச்சு வேலை வாங்கிறது ஒரு முக்கியம். வள்ளுவன் சொல்றான், உருவு கண்டு எல்லாமே வேண்டும், ஒருள் பெரும் தேர்க்க அச்சாணி அன்னார் கொடுத்து. உருவத்தை கண்டு முடிவு பண்ணாத, திறமை எங்கே ஒன்றா இருக்கும். அதுபோல் தம்பி டைரக்டர் அப்படி பார்க்குறதுக்கு ஒரு இருந்தால் கூட திறமை, அத்தனையும் திறமை. மாசான் ஒரு படத்தை பண்ணியிருக்காரு, 2வது இந்த படம். இப்போ என்னென்னா எங்களுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை, சின்ன படங்கள் வெற்றி பெறுகிறது. கவிதாலயா அது கம்பெனி, அது தயாரிப்பாளர்கள் ஜெமினி, எத்தனை கம்பெனிலாம் இருந்துச்சு. அவங்களாம் சினிமாவை தவிர வேறு எதுவுமே இருக்காது. சினிமா 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 தான். சினிமா எடுக்கிறோம், சினிமா ரிலீஸ் பண்ணுறோம், வெற்றியை பார்க்குறோம். இதானே அவங்களுக்கு வேற என்ன இருந்துச்சு. இன்றைக்கி நிறைய பேர் சைடு பிஸ்னஸாக சினிமாவுக்கு வரும்போது தான் இந்த சினிமாவோட சரிவுக்கு காரணம். ஒரு படத்தை எடுத்துகிட்டு இன்றைக்கி ஒரு 100 ப்ரொடியூசர் வராங்கன்னா அதில் 80 ப்ரொடியூசர்ஸு அந்த ஒரு படத்தோட போயிடறாங்க. இது மிகப்பெரிய உண்மை. சிலர் இங்கே நடக்கிற சூழ்நிலைகள் அந்த பிரச்சனை பார்த்துட்டு அவங்க எடுக்கிறதே இல்லை. இன்றைக்கி வெங்கடேசன் இன்றைக்கி சொல்கிற அடுத்த படம் எடுக்கிற சொல்கிறோம்னா நல்ல யூனிட்டில் நல்லா ஒரு படம் நிறையா பண்ணியிருக்காரு. அதனால் சந்தோஷம் சொல்கிறாரு. நீங்கள் அடுத்த படம் கண்டிப்பாக இந்த படம் வெற்றி அடையணும். மீண்டும் தொடர்ந்து உங்களை மறு ஆளுக்கும் படம் எடுக்கணும் சார். லவ் பண்ணுங்கள் சார், சினிமா லவ் பண்ணுங்கள் சார், லவ் பண்ணி சினிமா எடுங்க சார். இந்த கில்லி மாப்பிள்ளை யாரும் சொல்லிட்டாங்க, கில்லி 2மே பாசிட்டிவ் தான். மாப்பிள்ளைங்கிறது என்னடா மாப்பிள்ளைன்னா இப்போது தவம் மாதவம், தவத்தோட ஒரு சிறப்பானதும் மாதவம். மன்னன் மாமன்னனா மன்னனோட பேரரசனாக இருக்கலாம். மனிதன் மாமனிதன், சிறந்த மனிதன். நகரம் மாநகரம். இந்த சேர்ந்தாலே அது பெருசாகும். பிள்ளை அப்படிங்கிறது பெத்த பிள்ளை, மாப்பிள்ளைங்கிறது பெத்த பிள்ளையோட சிறந்த பிள்ளை, பெத்த பிள்ளையோட மேலானவன். ஏன்னா தான் பெத்த பொண்ணுக்கு அவன் வாழ்க்கை கொடுத்துருக்கான். அதனால் மாப்பிள்ளைங்கிறது பிள்ளையை விட பெரியவன், சிறந்தவன். அதான் மாப்பிள்ளை. நிறைய தேடி வந்த மாப்பிள்ளை, ரஜினி நடித்த மாப்பிள்ளை, நிறைய மாப்பிள்ளை வந்திருக்கு. இப்போ கில்லி மாப்பிள்ளை வந்திருக்காரு. இந்த கில்லி மாப்பிள்ளை அந்த கில்லி மாதிரியே வெற்றி அடையணும், சொல்லி அடிக்கட்டும். நன்றி, வணக்கம். இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் வந்து அப்ராக்சிமேட்லி 3 இயர்ஸ் சிஜியில் நிறைய இன்வால்வ் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு சப்போர்ட் பண்ண ப்ரொடியூசர் உங்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார். ப்ரொடியூசர் நினைக்காம இது மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண முடியாது. அதுக்கு முழு சப்போர்ட் பண்ண உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். இந்த படம் மிகுந்த வெற்றி அடையும். என்னோடய ஃப்ரெண்டு அங்கே ஹீரோ இருக்கிறாரு. ஸோ உங்களுக்கும் வாழ்த்துக்கள் ஹீரோ. தேங்க்யூ. படத்துலேயே கண்டிப்பாக ஒரு நல்ல ஸ்டோரி. இந்த 45 டேஸ் அன்னிட்டு இந்த 45 டேஸ்க்குள்ளே நடக்கிற ஒரு கதை. இந்த கதைக்குள்ளே இட் இஸ் லாட் ஆஃப் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ். எனக்கு கேட்டாங்கன்னா எப்படி அன்னிட்டு நீங்கள் டைரெக்ஷன் பண்ணியிருக்கீங்களா, என்ன மாதிரி ஆங்கிளில் அப்ரோச் பண்ணியிருக்கீங்க அன்னிட்டு. முதலாவதாக
நான் ஒரு ஃபேன் பாயாக இந்த 3 பேருக்கு ஃபேன் பாயாக டைரக்ட் பண்ணியிருக்கேன். அந்த ஃபேன் பாய்ன்றதுனால இட்ஸ் நாட் ஜஸ்ட் எலிவேஷன் சீன்ஸ், இது கூட ஒரு பிரமாதமான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கதையை வச்சு அந்த கதைக்கு நான் ஃபேன் பாயாக இவங்களோட 3 பேரை திரையில் பார்த்தா எப்படி இருக்கும் அந்த இமேஜினேஷனில் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக தமிழ்லேயும் இந்த படம் நிறைய பேருக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களோட எல்லாரும் ஆசீர்வாதம் இந்த படத்து மேலே வேணும். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஒரு பெரிய ஹீரோவாக நல்ல இசையமைப்பாளராக இருக்காருன்னா அவருடைய விடாமுயற்சி, அவருடைய அந்த நம்பிக்கை, தன்னம்பிக்கை. ஏன்னா அவர் முதல்ல மியூசிக் ஆரம்பிச்சப்போ நான் அவரோட பல டியூன்ஸ் நான் என் கூட ஷேர் பண்ணுவார். அப்போ என்கிட்ட சொல்கிறது என்னென்னா, நான் முதல்ல மியூசிக் போடுவேன், அப்புறம் நான் ஹீரோ ஆகிறேன் பாருங்க அப்படின்னு. அதுலேருந்து தான் நான் அவரை ஹீரோன்னு கூப்பிட ஆரம்பித்தேன் அப்போலேருந்து. அண்ட் ராஜ்பி ஷெட்டி சார், அவரை எனக்கு அவ்வளோ பழக்கம் இல்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன். ஐ லவ் ஹிஸ் எனர்ஜி. தேங்க்யூ வெரி மச். அண்ட் ஆல் தி பெஸ்ட் டு த டிரெக்டர் அண்ட் டு த ப்ரொடியூசர். படம் பெரிய அளவுக்கு வெற்றி பெற வாழ்த்துக்கள். அது வந்து நம்ம ஸ்டேட்லேயே வந்து அது ரொம்ப சிறப்பாக நல்ல லாபம் கொடுக்கணும்னு நான் உங்களை எல்லாரையும் கேட்டுக்கிறேன். அதில் உங்களுடைய பத்திரிகை நண்பர்களுடைய ஆதரவு தேவை. நன்றி, வணக்கம். ஜகேஷ் ஒருத்தர் ஹீரோவை பண்ணார், அப்புறம் குமார் கோவிந்தன் பண்ணார், ரிஷ்னு ஒரு பண்ணார். ஒரு டைட்டில்லாம் பார்த்தா ரொம்ப இதாக இருக்கும். ஷ்ன்னு வரு, தரலேன்னு ஒன்று மகான் இருக்கும், ஓம்னு போடுவார், ஒன்று ஏன்னுவார், இன்னொன்று உப்பி என்னுவார், உப்பி 2 என்னுவார், நெக்ஸ்ட்டு யூஐ என்னுவார். ஐ திங்க் வெரி டிஃப்ரெண்ட் டைட்டில்ஸாக இருக்கும். பட் அமேசிங் பர்சன். அண்ட் ஆஸ் அ டைரக்டர் மட்டும் இல்லை, ஹியூமன் பீயிங்காக ரொம்ப அமேசிங் பர்சன். அண்ட் வி ஷேர் அ வெரி குட் ரேப்போ. 2 படம் நடிச்சிருக்கோம், இப்போ 3rd படம் நடிக்கிறது. அண்ட் ராஜ்பி ஷெட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஒன்று மட்டும் கதையை பார்த்ததுலேருந்து அவர் கூட எப்பயார் இந்த பர்சனோட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணோம் நான் ரொம்ப ஆசை எனக்கு. ஏன்னா பிகாஸ் ஒண்டர்ஃபுல் ஆக்டர், இன்டென்ஸ் ஆக்டர். அண்ட் டோபின்னு ஒரு ஃபிலிம் பார்த்துருக்கேன் உங்களுக்கு. தென் தட் ரிஷபவா இது, அப்புறம் சோ ஃப்ரம் சோ. அண்ட் ஐ திங்க் அமேசிங் டைரக்டர், ஆல்சோ குட் ரைட்டர். அண்ட் வி ஆல் ஷூட்டிங் பண்ணும்போது தெரியவே இல்லை எப்படி ஷூட்டிங் பண்ணோன்னே தெரியல, ரொம்ப ஜாலியாக இருந்தது. அண்ட் அமால்கமேஷன், ஐ திங்க் வெரி குட் அமால்கமேஷன் வித் ஒரு கெமிஸ்ட்ரியோட பண்ணோம் நாங்கள் எல்லாரும் 3 பேரும். யூஸ்வலாக கெமிஸ்ட்ரி ஹீரோன்னு சொல்லுவாங்க, இது வந்து கெமிஸ்ட்ரி பிட்வீன் மைசெல்ஃப், உபேந்திரா அண்ட் ராஜ்பி ஷெட்டி. அவரோட வண்டர்ஃபுல் கெமிஸ்ட்ரி. நீங்கள் சீரியஸாக சொல்கிறேன், படம் பாருங்கள், உங்களுக்கு நிஜமாக பிடிக்கும். பிகாஸ் இந்த படத்தில் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது தெரில. பட் இஃப் வென் யூ கம் அண்ட் சிட், there's a world. That world will take you to another world. ஸோ அந்த 2 parallel worldsக்குள்ள நடக்கிறது தான் இந்த கதை. அது நீங்கள் ரொம்ப கனெக்ட் ஆவீங்க. பிரதி ஒருத்தரும் யூ வில் கனெக்ட் யுவர் லைஃப் அண்ட் யூ நோ த சீரியஸ்னஸ் ஆஃப் லைஃப் அண்ட் வேல்யூஸ் ஆஃப் லைஃப். இட்ஸ் an emotion and come into the world of 45 on 1st January and come and bless us. எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ. ஜெய் ஹிந்த். டார்லிங் வந்து டிஓபி ரவி டார்லிங், தேங்க்யூ டார்லிங். எங்களை வந்து அழகாக காமிச்சதுக்கு. முக்கியமாக இது நான் இல்லை, அந்த போஸ்டரில் இருக்கிறது பிரதர் நவீன் ப்ரோ. யார் அது? கம்பெனி ரகசியம். அது வந்து ஏஐயில் ரெடி பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக என்னுடைய ஃபோட்டோவும் உங்கள் ஃபோட்டோவையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்களும் இருக்கணுன்றதுக்காக பண்ணியிருக்கீங்களா? நல்லாயிருக்கு, தேங்க்யூ. நவீன் சாரும் சரி, மகி ப்ரோ, அஸ்வின், சரத் அண்ணன், பெரிய அண்ணன் இருக்கார், அவர் தான் பெரிய ஆள் அங்கே. அண்ட் எல்லாருமே கோஆப்ரேட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். And this is my first Tamil film. I would like to thank my director, my co-actor, producer and whole team for trusting me and supporting me through this project. Thank you so much for being here today. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. எல்லாம் ரொம்ப சப்போர்ட்டடாக இருந்தாங்க. இது சாங்ஸ் எல்லாம் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப சப்போர்ட்டடாக இருந்தாங்க. அண்ட் எல்லாருக்கும் நன்றி. நீங்கள் இந்த பாடத்தை கண்டிப்பாக பார்க்கணும், கண்டிப்பாக அதை நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இந்த பல்ஸ் ஆடியோ லான்ச் ஈவெண்ட்டுக்கு என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். எனக்கு இது ஒரு பெரிய ஆனர் சார். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட ஆடியோ லான்ச்சுக்கு கெஸ்ட்டாக கூப்பிட்ருக்காங்க. அண்ட் இட்ஸ் அ வெரி பிக் திங் ஃபார் மீ அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஐ விஷ் தி என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ ஆஃப் பல்ஸ் டீம் அ வெரி ஆல் தி பெஸ்ட். அண்ட் இந்த படம் ஒரு ஹியூஜ் சக்ஸஸாக வரணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். அது எங்கள் ப்ரொடியூசர் தான் சினிமாவை காப்பாற்றுறவங்க.
இன்றைக்கி சினிமா வாழுதுன்னா தயாரிப்பாளர்கள், அவங்களுக்கு துணை நிற்கிற டைரக்டர்கள். சினிமாவை தயாரிப்பாளர் நல்லா இருக்கணும் இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணுறது டைரக்டர். ஹீரோ இல்லை தம்பி, ஹீரோ நீங்கள் தான் உருவாக்குறீங்க. ஹீரோவை டைரக்டர் தான் உருவாக்குகிறார்கள். ஆகவே அந்த டைரக்டர்கள் தயாரிப்பாளர்களுக்கு நன்றி உணர்வோடு நம்பிக்கையோடு படத்தை முடித்து நல்ல படம் கொடுங்க. நீங்களும் நல்லா இருப்பீங்க, எல்லோரும் நல்லா இருப்பாங்க, சினிமா நல்லா இருக்கணும். ஜெய்சங்கர் சொன்னார். அப்புறம் நான் இன்னும் சகோதரர்கள் சார் கூட சொன்னாங்க. இப்போது நான் தொடர்ந்து அதானே பேசிகிட்டு இருக்கேன். சின்ன படங்கள் தான் சினிமாவை வாழ வைக்கிறது. பெரிய படங்கள் வருஷத்துக்கு 20-30க்குள்ளே தான் வருது. அது கூட இப்போ ஒரு ஹீரோ அரசியல் போயிட்டார். சின்ன படங்கள் 150 படம் வருது. இப்போ ரொம்ப குறைஞ்சிக்கிட்டு வருது. ஆனால் 150, அப்போ 150 படத்தில் எவ்வளோ தொழிலாளர் வேலை பண்ணியிருப்பாங்க, அந்த குடும்பங்கள் வாழும். அதனால் அந்த சின்ன படங்கள் வெற்றி பெற வேண்டும். நல்லவர்கள்லாம் வந்திருக்கிறீர்கள். இது நாடு போற்றக்கூடிய படமாக்குவது உங்கள் கையில் இருக்கிறது. மீடியா சகோதரர்களே, மனம் நிறைந்து நிறைவாக எழுதுங்கள். உங்களையும் வாழ்த்தி, தயாரிப்பாளரையும் வாழ்த்தி, இயக்குனரையும் நடித்த நடிகர்கள் அத்தனை பேரையும் வாழ்த்தி, இந்த படம் ஒரு வெற்றி படம், வாழ்க பல்ஸ் என கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். அண்ட் இங்கே வந்திருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் நவீன் சார், எங்கள் டைரக்டர், படம் ஆரம்பித்ததே அவர்கிட்ட இருந்து தான். எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா என்றைக்குமே வந்துட்டு அவர் சின்ன படம் பெரிய படம்ன்றது அவர் வந்து நினச்சதே கிடையாது. டே 1லேருந்து கதை சொன்ன நாள்லேருந்து இன்னி வரைக்கும் அந்த படத்துக்காக எவ்வளவோ ப்ரெஷர், எவ்வளவோ எனக்கு அவரெல்லாம் தெரிஞ்சு ஒரு 5-6 நாள்லாம் தூங்காமலாம் வந்து அவர் ரொம்ப ப்ரெஷர்லாம் அனுபவிச்சிருக்கார் இந்த படம் நல்லபடியாக வெளியே வரணுன்ட்டு. ஏன்னா இது ரொம்ப பெரிய படம் கிடையாது. ஒரு பயங்கரமான ஒரு கேஷ் ஃப்ளோலாம் இருந்து ஒரு படத்தை பக்காவாக பண்ணுறதுக்கு இது ஒரு குட்டி படம். ஒரு நல்ல ப்ரொடியூசர் கிடச்சிருக்காரு. அவருக்கு ஏற்ற மாதிரி நிறைய பார்த்து பண்ணுறதுல வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அது எங்கள் டைரக்டர் வந்து ரொம்ப நல்லா அந்த ப்ரொடியூசருக்கு என்ன பண்ணணுமோ எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ தேங்க்யூ சார். இந்த ஒரு வாய்ப்பை ஒரு ஹீரோவை என்னை கேஸ்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் எல்லாருக்கும் தேங்க்யூ. இதான் என் ஃபர்ஸ்ட் படம். ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் படம் அமையிறது, ஒரு நல்ல டீம் அமையிறது கஷ்டம். எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ 25th போய் பாருங்கள் படம். எல்லோருக்கும் வணக்கம். ஏற்கனவே நான் விக்ரமபுரம் சாரோட டானாக்காரன் பண்ணியிருந்தேன். அதுக்கு ஓடிடியில் ரிலீஸ் ஆனாலும் பெரிய ஆதரவு கொடுத்துருந்தீங்க மீடியா. இந்த படத்துக்கு அதே ஆதரவு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் முதல் படம் டானாக்காரன் ஆடைட்டாக பண்ணேன். அடுத்து இந்த படம் வந்து ரொம்ப எக்ஸைட்டாக இருக்குது. இந்த டீம் அமைஞ்சதுக்கு நான் மிகவும் நன்றி சொல்கிறேன். இந்த படத்தில் 50% செட்டு போட்டிருக்கு. அது லைவாக இருக்கும். உங்களுக்கு தெரியாது. படத்தை பார்த்துட்டு நல்ல ஒரு ரிவ்யூ நீங்கள் பண்ணி கொடுக்கணும்னு ரொம்ப அன்போடு கேட்டு வரேன். நீங்கள் எல்லாத்துக்கும் இந்த படம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த படத்தை நீங்கள் மட்டும்தான் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்த முடியும். நல்லபடியாக சேர்த்துனீங்க அப்படின்னா வர்த்தக ரீதியாக நல்லா வருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஒரு நல்ல படத்தை வந்து மக்கள் வந்து கொண்டாடுற மாதிரி இருக்கணும். நன்றி. இது வந்து ஒரு நல்ல டீம். லலித் சார், ப்ரொடியூசர் ஆஃப் 7th Screen, அக்ஷய் இஸ் கெட்டிங் இன்ட்ரடியூஸ்ட். நம்ம டானாக்காரன் டீம், தமிழ் சார் அவரோட கதை, அவரோட சீனியர் சுரேஷ் சார் டைரக்டர், மாதேஷ் டானாக்காரன், என்னோட டானாக்காரன் டீம் மாதேஷ், பட் அவர் பெரிய டிஓபி தான். அண்ட் அதே மாதிரி ஆர்ட் டைரக்டர், நாங்கள் எல்லாமே ஒரு பெரிய டீம் இங்கே இருக்கோம். ரொம்ப பெருமையாக இருக்குது இப்படிப்பட்ட ஒரு படம் கொடுத்ததுக்கு. ரியாக்ஷன் ஃப்ரம் த ப்ரெஸ் அண்ட் மீடியா ரொம்ப சந்தோஷம் கொடுத்துருக்கு. இதே மாதிரி ஆடியன்ஸும் வந்து தேட்டரில் வந்து பார்த்து இதை என்ஜாய் பண்ணி கோ ஸ்ப்ரெட் த வேர்ல்ட். இது வந்து ஒரு நல்ல படம் அப்படிங்கிறத தாண்டி தமிழ்லேருந்து ஒரு நல்ல படம் வந்திருக்கு, பெருமை சேர்க்குற மாதிரி தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு அப்படிங்கிறது நாங்கள் சொல்லணும்னு ஆசைப்படுறோம். ஸோ அதுக்கெலாம் வந்து ஆடியன்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணி தேட்டரில் வந்து பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி. இது வந்து ரியல் லைஃப் இன்சிடென்ட்ன்றதுனால டானாக்காரன் தமிழ் அவர் வந்து இப்படியான ஒரு கைதியை கொண்டு போனது அந்த கதை. ஸோ அதனால் இப்போ இந்த மாதிரியான கைதிகள், இது கைதிகள்ன்றதை தாண்டி இது வந்து விசாரணை கைதிகளை பற்றின கதை. இப்போ வந்து ஒரு குற்றம் நிரூபிக்கப்படாத சாட்டப்பட்ட ஒரு விசாரணை கைதியுடைய கதை இது. அது அவருடைய லைஃப்பில் நடந்ததுனால அந்த கதையை நாங்கள் இப்படி எடுத்திருக்கோம். போலீஸ் இறக்கி காமிக்கணுங்கிற எண்ணம் இல்லை,
ஏற்றி காமிக்கிற ஒரு எண்ணமும் இல்லை, கரெக்டாக காமிக்கணும் அவ்வளோதான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி. அந்த விதத்தில் வந்து நாங்கள் சூஸ் பண்ணுற கதைகள் வந்து எல்லாருக்கும் போய் சேரணும், ஒரு பாசிட்டிவிட்டி ஏதோ ஒரு விஷயத்தில் இருக்கணும் அப்படின்னு நம்பி எடுக்கிறோம். டானாகாரனில் வந்து அது ஒரு அந்த 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 கேரக்டருக்கே வந்து போலீஸ் இடம் வந்து ஒரு ஷாக்காக இருக்கும். இது வந்து அது உள்ளரே பழகினவன், அதுதான் டிஃப்ரென்ஸு. ஸோ ரெண்டுமே வந்து நல்ல விஷயம் சொல்ல வரோம். ஸோ அந்த விதத்தில் நல்ல விஷயம் சொல்லியிருக்கோம் நம்புகிறோம், அவ்வளோதான். இப்போ நம்ம இப்போ தேனப்பன் சார் சொல்கிறது இருக்குல்ல, நீ 5 வருஷமாக உள்ளே இருந்துட்டேன்னு சொல்கிறது இருக்குல்ல, இப்போ இது வந்து என்ன நிரூபிக்கப்பட்ட கொலைக்காக இருந்தாலும் பரவாயில்ல, இது வந்து வெறும் விசாரணை கைதியினுடைய இதுதான். ஸோ அப்போ வந்து இது ஒரு தற்காப்புக்கு நடந்த ஒரு தான், அப்போ இதுக்காக தான் அவர் சொல்கிறாரு. ஸோ இப்போ அவர் கேட்குறது என்னவா இருக்குன்னா, எப்போதும் ஒரு அயராக்கியில் இருக்கும்போது ஒருத்தவங்க கேள்வி கேட்டால் கீழே இருக்கவங்க கேள்வி கேட்கும்போது ஒரு கோவம் வந்துடும். ஆட்டோமேட்டிக்காக வர கோவம் தான் அது. அது இயல்பு, மனநிலையான ஒரு இயல்பு. அந்த இயல்பில் அவர் ரிஃப்ளெக்ட் பண்ணுறதானே தவிர்த்து அவருக்கும் தெரியும் அது அந்த இடத்துல வர ரிஃப்ளெக்ட் பண்ணுறது தான் அது, மற்றபடி ஒன்றும் இல்லை.